ஹாய், ஷேர் மார்க்கெட்டில் இந்த ஸ்டாக்கை ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க, அந்த ஸ்டாக்கை ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸ்டாக் ஸ்ப்ளிட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் கியூரியஸாக இருக்கீங்களா? எளிமையான முறையில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நீங்கள் இப்போ ஐடிசி கம்பெனியோட ஷேர்ஸை 50 ரூபாய்க்கு பை பண்ணி ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கீங்க, 50 ஷேர்ஸ்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த கம்பெனியோட ஷேரை வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க 1:2 ரேஷியோவில். 1:2 ரேஷியோவில் ஸ்ப்ளிட் பண்ணும்போது அந்த 50 ரூபாயோட ப்ரைஸ் வந்துட்டு கம்மியாகும். எப்படின்னா 25 ரூபாயா ஆயிரும். அப்படின்னா உங்ககிட்ட இருக்கிற ஷேரும் கம்மியாகுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. இப்போ நீங்கள் 50 ஷேர் வச்சுருக்கீங்க, 100 ஷேர் ஆயிரும். 50 ரூபீஸ் இருந்த ஷேரோட ப்ரைஸ் வந்து 25 ரூபீஸாக சேஞ்ச் ஆயிடும். இதுக்கு பேர் தான் ஸ்டாக் ஸ்ப்ளிட். இன்னும் நீங்கள் ஸ்டாக் ஸ்ப்ளிட் பற்றி தெரிஞ்சுக்கணும், இது இன்வெஸ்டர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை கம்பெனிக்கு யூஸ்ஃபுல்லாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் கூடிய சீக்கிரமே வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஸ்டாக் ஸ்ப்ளிட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஷேர் வாங்கினா நம்மளுக்கு பெனிஃபிட்டா, இல்லை ஸ்டாக் ஸ்ப்ளிட் அனௌன்ஸ் பண்ண அப்புறமா நம்ம வந்து ஷேர் வாங்கினா நம்மளுக்கு பெனிஃபிட்டா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அதே நான் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். கமெண்ட்டில் நீங்கள் எந்த ஷேரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த ஷேரை பற்றி கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன்